கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வேதத்தில் வேட்டைக்காரர்களாக இருந்தவர்கள், வேட்டை பிரியர்களாக வாழ்ந்து வந்தவர்கள் இஸ்மவேலும், நிம்ரோதும், ஏசாவும். இவர்களுக்குள்ளே வழிநடத்தினதான ஆவி அப்படிப்பட்டது. இவர்கள் ஏன் இப்படி நடந்து கொண்டார்கள் என்பதை தியானிக்கும்படியாகவே இந்த செய்தியை பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். எனவே இந்த செய்தியில இருந்து நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும், நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை நமக்கு வெளிப்படுத்தி தரும்படியாக இந்த சத்தியங்களை அறிந்து கொண்டு அதன்படி ஜீவிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு உதவி செய்யும்படியாக அந்த கிருபையுள்ள கரங்களிலே கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே, கர்த்தாவே நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். வேட்டைக்காரர்களாக விளங்கியதான இஸ்மவேல், நிம்ரோத், ஏசா இவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள், இவர்களில இருந்ததான ஆவி எப்படிப்பட்டது என்பதை தியானிக்கும்படியாக எங்களுக்கு உதவி செய்திருக்கிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். இந்த சத்தியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். நீர் வெளிப்படுத்துகிறதன்படி நாங்கள் நடந்து கொள்ள எங்களுக்கு உதவியும் செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இஸ்மவேல், நிம்ரோத், ஏசா என்பவர்கள் வன சஞ்சாரிகளாக, வேட்டைக்காரர்களாக விளங்கினார்கள். இவர்கள் இப்படி விளங்கினதுனால அவர்களுக்குள்ளே என்ன நடந்தது, சமுதாயத்துக்கு என்ன ஏற்பட்டது, குடும்பங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வந்தது என்பதைத்தான் நாம் தியானிக்கப் போகிறோம். இவர்களிடத்தில் கிரியை செய்ததான ஆவிகள் எப்படிப்பட்டவைகள் என்று பார்க்கும் பொழுது, பெரும்பாலும் வேட்டைக்காரர்கள் கொடுமையானவர்களாக இருப்பார்கள், இரக்கமில்லாதவர்களாக இருப்பார்கள். நீதிமான்கள் மிருகங்களின் மேலும் அன்பாயிருக்கிறவர்களாக இருப்பார்கள். துன்மார்க்கனுடைய இரக்கமோ கொடுமையே என்று நீதிமொழிகள் கூறுகிறது. இவர்கள் மிருகங்களை வேட்டையாடுகிறதுனாலேயே இவர்கள் துன்மார்க்கர் என்று நான் சொல்லவில்லை. இவர்கள் ஏன் இப்படி வேட்டையாடி வனங்களிலே திரிந்தார்கள் என்பதைத்தான் தியானிக்கப் போகிறோம். இவர்களுக்குள்ளே இவர்களை நடத்தினதான ஆவி அப்படிப்பட்ட ஆவி. மிருகங்களை கொல்வது தவறு என்று நான் சொல்லவில்லை. இவர்கள் வன சஞ்சாரிகளாக இருந்தார்கள், வேட்டைக்காரர்களாக இருந்தார்கள். அவர்களை நடத்தின ஆவி என்று சொல்லும் பொழுது, லூசிபரின் ஆவி சில மனிதர்களை தெரிந்து கொண்டது. முதலிலே இந்த லூசிபர் எப்படிப்பட்டவன் என்றால், அவன் சிங்காசனத்தில் இருந்தவன். அவனுக்கென்று ஒரு சிங்காசனம் இருந்தது, தூதர்கள் இருந்தார்கள், அவனுக்கு உதவி செய்யக்கூடிய தூதர்கள், அதாவது தேவனுக்கு உதவி செய்யக்கூடிய தூதர்கள் நிறைய பேர் இருந்தார்கள். அந்த பிரிவுகளுக்கு இவன் தலைவனாக இருந்திருக்கக்கூடும். ஏனென்றால் அவனுக்கு சிங்காசனம் வழங்கப்பட்டிருந்தது. ஏசாயா 14ஆம் அதிகாரத்தில் இப்படி நான் வாசிக்க முடிகிறது. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய சிங்காசனங்களுக்கு, தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன், வடபுறங்களில் இருக்கிற ஆராதனை கூட்டத்தின் மத்தியில் நான் வீற்றிருப்பேன். இப்படியெல்லாம் அவன் சொன்னான். அவனிடத்தில் கிரியை செய்ததான ஆவி என்னவென்று சொன்னால், தன் ஸ்தானத்தை விட்டு அலைகிறதான ஆவி, கண்கள் பறக்கிற ஆவி. அவனுக்கென்று சிங்காசனம் இருந்தாலும் மனிதனுக்கென்று கொடுக்கப்பட்ட சிங்காசனத்திற்கு நேராக தன் கண்களை பறக்க விட்டான். பிரசங்கி சொல்லுகிறது, இல்லாமல் போகும் பொருள் மேல
உன் கண்களை பறக்க விடுவானேன் என்று. அப்படி இந்த வேட்டைக்காரர்கள் மிருகங்களை தேடி அலைவார்கள். கால்கள் அவர்களுக்கு ஒரு இடத்துல தங்காது. தன் சாணத்தை விட்டு அலைவார்கள். இப்படித்தான் இந்த 3 பேருமே தன் வீடுகளை விட்டு, தன் இடங்களை விட்டு அலைந்து கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். அடுத்தது ஏசாயா புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதன்படி இவர்கள் தங்களை கால்களை அடக்கிக் கொள்ள முடியாமல் அலைய விரும்புகிறவர்கள். அதனாலே கர்த்தர் அவர்களை தண்டிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி கால்களை அடக்க முடியாமல் அலைகிறவர்கள். அடுத்து பேதுரு சொல்லுகிறார், பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான் என்று. இவர்களும் இப்படி அலைந்து கொண்டிருக்கிறவர்களாக இருக்கிறார்கள். அடுத்து யோபு 1:7 கர்த்தர் சாத்தானை பார்த்து கேட்கிறார், நீ எங்கேருந்து வருகிறாய் என்று சொன்னா, அவன் சொல்லுகிறான், நான் உலகமெங்கும் சுற்றி அலைந்து திரிந்து வருகிறேன். அவன் அலைந்து திரிந்து வருகிறவனாக இருக்கிறதுனால இவன் இந்த 3 பேரை தெரிந்து கொண்டான். இதுல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய பிசாசு இவர்களை இஸ்ரவேலருக்கு விரோதமாக கிரியை செய்யும்படியாக தூண்டிவிட்டதை பார்க்கலாம். இது வானத்திலிருந்து விழுந்ததான பிசாசு ஆதாம் ஏவாளை கீழ்ப்படியாமல் செய்து ஒரு பெரிய பாவத்துக்குள்ளாக்கியது. காயின் இடத்துல இதே பிசாசுடைய ஆவி புகுந்து தன் சொந்த சகோதரனை பகைத்து அவனை கொலை செய்து அவனுடைய கொலை பாதகத்தை, அவனுடைய பொய்யின் ஆவியை, அவனுடைய எதிர்க்கிற ஆவியை எல்லாம் காயினுக்கு கொடுத்தான். இதனாலே காயின் தேசத்தை விட்டு துரத்தப்பட்டு போனான். அவன் மனுஷ புத்திரர்களாக விளங்குகிற ஒரு கூட்டத்துக்கு தலைவனாக இருந்தான். ஆதாம் தேவபுத்திரராக விளங்கினான். இதெல்லாம் நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். இப்படி காயினை பிசாசு தெரிந்து கொண்டான், தேவனுக்கு விரோதமாக கிரியை செய்யும். அதே போல நோவாவினுடைய வம்சத்தில் பார்க்கும் பொழுது காமை பிசாசு தெரிந்து கொண்டு தன் தகப்பனுடைய நிர்வாணத்தை பார்த்து அவனை பரிகசிக்கும்படியாக செய்து அதன் மூலமாக சாபத்தை கானான் வம்சத்தார் பெற்றுக்கொள்ள ஏதுவாக இருந்தது. இந்த பரியாசத்தின் ஆவி அது பிசாசின் ஆவியாக இருக்கிறது. ஏனென்றால் அதனாலதான் கர்த்தர் பரியாசத்தை வெறுக்கிறார். இந்த பரியாசத்தின் ஆவி இஸ்மவேல் இடத்துல இருந்ததுனால இஸ்மவேல் துரத்தப்பட்டான். ஏனென்றால் இஸ்மவேல் ஆபிரகாமுடைய சந்ததியில வந்தவன். சேம் காம் யாப்பேத் என்கின்ற அந்த நிலையில சேமின் வம்சத்தில் பிறந்த ஆபிரகாமுக்கு இஸ்மவேல் மறுமனையாட்டியாகிய ஆகாரின் மூலமாக பிறந்தான். ஆக இது சேமின் வம்சத்திலே இஸ்மவேலை பிசாசு தெரிந்து கொண்டான். சேம் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சமாக இருந்தாலும் இந்த ஒருவனை மாத்திரம் பிசாசு தெரிந்து கொண்டான். ஆனால் இவனை பற்றி குறிப்பிட்டு சொல்லும்படியாக கெடுதியான காரியங்கள் ஒன்றுமில்லை. அவன் இஸ்ரவேலுக்கு விரோதமாக கிரியை செய்தான். இஸ்ரவேலரோடு அவர்கள் யுத்தம் பண்ணினார். ஏனென்றால் சேமின் வம்சம் ஆசீர்வதிக்கப்பட்ட வம்சம், அதில் சாபம் இல்லை. தேவனாகிய கர்த்தரும் ஆபிரகாமின் நிமித்தம் இஸ்மவேலை ஆசீர்வித்தார். இந்த செய்தியை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை நோக்கி, நீ கர்ப்பவதியாயிருக்கிறாய், ஒரு குமாரனை பெறுவாய், கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டபடினாலே அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று ஆதியாகமம் 16:11 இருந்து இஸ்மவேலை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் துஷ்ட மனுஷனாக இருப்பான். அவனுடைய கை எல்லாருக்கும் விரோதமாகவும் எல்லாருடைய கை அவனுக்கு விரோதமாகவும் இருக்கும். தன் சகோதரர் எல்லாருக்கும் எதிராக குடியிருப்பான் என்று ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இஸ்மவேல் எப்படியாக இருப்பான் என்பதை சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு காரணம் இஸ்ரவேலுக்கு விரோதமாகத்தான் இஸ்மவேல் இருப்பான் என்பதை ஏற்கனவே தேவனுடைய ஆவியானவர் சொல்லியிருக்கிறார். அடுத்து ஆபிரகாமுக்கு சாராளின் மூலமாக ஈசாக்கு பிறக்கிறான். அப்பொழுது ஒரு பெரிய விருந்து பண்ணும் பொழுது இந்த ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரனாகிய இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறதை சாரால் பார்க்கிறார். இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளோ, இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோட சுதந்திரவாளியாக இருப்பதில்லை என்று சொல்கிறார். இது ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 to 10 வரை இருக்கிற வசனங்களில எழுதப்பட்டிருக்கிறது. இது ஆபிரகாமுக்கு துக்கமாக இருந்தது. ஏனென்றால் அடிமையின் வயிற்றிலே பிறந்தவனாக இருந்தாலும் அவனும் ஆபிரகாமின் வித்து மகன், முதல் பிறந்தவன். ஆனால் அவன் முதல் பிறந்தவனாக இருந்தாலும் அவன் சிரேஷ்டபுத்திரன் அல்ல. ஈசாக்கு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. எனவே அவர்கள் இருவரையும் பிரிக்க வேண்டும் என்பதற்காகவோ அல்லது இந்த இஸ்மவேல் ஈசாக்குக்கு எதிராக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருப்பதற்காகவோ இவர்கள் பிரிந்து போனார்கள். இதற்கு பிசாசே ஒரு காரணமாக அந்த பரியாசத்தின் ஆவியை கொடுத்ததுனால துரத்தி விடும்படி இவள் சொல்கிறார். அப்பொழுது தேவன் சொல்கிறார், ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 12 முதல் இருக்கிற வசனங்களில, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். தேவன் உன் பிள்ளை உன் மனைவி என்று சொல்லவில்லை. ஏனென்றால் அவர்கள் பிரிந்து போகிறவர்கள். உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம், ஈசாக்கிடத்தில் உன் சந்ததி விளங்கும், அதனால் சாரால் உனக்கு சொல்வதை கேள் என்று சொல்கிறார். ஆனால் அடிமை பெண்ணின் மகனும் உன் வித்தா இருக்கிறபடினால அவனை ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இதனாலே அவன் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் துரிசி தண்ணீரை எடுத்து ஆகாருடைய தோளின் மேலே வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவர்களை அனுப்பிவிட்டான். அப்படி அவர்கள் புறப்பட்டு போய் பெயர் சபாவின் வனாந்தரத்திலே அலங்கி திரிந்த பொழுது துருத்தில் இருந்த தண்ணீர் செலவழிந்தது. அப்பொழுது பிள்ளையை ஒரு செடியின் கீழே விட்டு, ஐயோ பிள்ளை சாகிறதே, இதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லி சற்று தூரத்திலே போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாள் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வரை இருக்கிற வசனங்களிலே வாசிக்கலாம். தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஏன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார் என்று சொன்னால், இது ஆபிரகாமுடைய வித்தா இருக்கிறதுனாலே தேவன் அந்த குழந்தையின் மீது கரிசனை உடையவராக இருந்தார். அப்பொழுது தேவதூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே உனக்கு என்ன சம்பவித்தது, பயப்படாதே, பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அதன் சத்தத்தை கேட்டார். நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையினாலே பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கு. அவனை ஏன் ஒரு பெரிய ஜாதியாக்க வேண்டும்? ஆபிரகாமுக்குத்தான் தேவன் வாக்கு பண்ணியிருந்தாரே, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று. அவன் விசுவாசத்தின் தகப்பனாக இருந்த பொழுது எதற்காக அவன் ஆகாரை மணந்து கொள்ள வேண்டும் என்றால், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி இவனாக இருந்த போதிலும் இது இல்லாத புறஜாதியாருக்கும் அநேக ஜாதிகளுக்கு நீ தகப்பனாவாய் என்று தேவன் வாக்கு பண்ணியிருந்ததுனால தேவன் அதற்கு கீழ்ப்படிந்த தேவனுக்கு அவன் கீழ்ப்படிந்தான். அதற்கு ஆகாரே காரணமாகவும் அமைந்து விட்டார். ஒன்று அவளுடைய அவிசுவாசம், அப்படி ஆகாரை மணந்து கொள்ளும்படியாக அவனை தூண்டியிருக்கலாம். ஆனால் எல்லாமே தேவனுடைய சித்தமா இருக்கிறதுனாலே ஆபிரகாம் அதற்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். இன்னும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், தேவனுடைய நோக்கம் அநேக ஜாதிகள், புற ஜாதிகள், கானான்,
போன்ற ஜாதிகளுக்கெல்லாம் கூட நாம் புறஜாதிகள் என்று தான் சொல்லுகிறோம். இஸ்ரவேல் வம்சம் மாத்திரம்தான் தேவனுடைய அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. அதனால அந்த ஜனங்களுக்கும் இவனில இருந்து கூட சில ஜனங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறதுனால ஆபிரகாம் அதற்கு ஒத்துக்கொண்டான். இப்படி இருக்கிறதுனால தேவன் அந்த பிள்ளையின் மேலே கரிசனை உடையவராக இருந்தார். தேவன் அவருடைய கண்களை திறக்கும் பொழுது தண்ணீர் துறவை அங்கே காண்கிறாள். துருத்திலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தார். தேவன் பிள்ளையுடனே இருந்தார் என்று வாசிக்கிறோம். ஈசாக்கோடு மாத்திரமல்ல, இஸ்மவேலோடு கூட கூட தேவன் இருந்தார். ஏனென்றால் அவனும் ஆபிரகாமின் வித்தா இருக்கிறதுனால இருந்தார். அடுத்து அவன் வளர்ந்து வனாந்திரத்திலே குடியிருந்து வில் வித்தையிலே வல்லவனானான். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்திலே இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பிள்ளையை பற்றி, இஸ்மவேலை பற்றி வேதம் என்ன கூறுகிறது என்றால், ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல தேவனை நோக்கி ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணுகிறான். உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் என்று சொல்லும்போது அவனுக்கு கொஞ்சம் அவிசுவாசம் ஏற்பட்டிருக்கலாம். ஏனென்றால் 25 வருடங்கள் குழந்தை இல்லாமல் இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு கஷ்டமான காரியம் தானே. அதனால இஸ்மவேல் இருக்கிறானே, அவன் பிறந்திருக்கிறான், அவன் நமக்கு முன்பாக பிழைக்கட்டுமே என்று சொல்லும்போது தான் அவர் சொல்லுகிறார், இல்ல, ஈசாக்கிடத்திலே உன் சந்ததி விளங்கும். இஸ்மவேலுக்காக நீ செய்த விண்ணப்பத்தை கேட்டேன். நான் அவனை ஆசீர்வதித்து மிகவும் அதிகமாக பழுகவும் பெருகவும் பண்ணுவேன். அவன் 12 பிரபுக்களை பெறுவான். அவனை பெரிய ஜாதியாக்குவேன் என்று ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 18 இருந்து 20 வரை இருக்கிற வசனங்களில் எழுதப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்கின்ற இந்த வேளையில ஆபிரகாமுக்கு சாராள் ஒரு குமாரனை பெற்று ஈசாக்கு என்று பெயரிடுகிறாள். பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. அப்பொழுது ஒரு பெரிய விருந்து பண்ணினான். அப்பொழுதுதான் இந்த ஆபிரகாமுக்கு ஆகார் பெற்ற இந்த இஸ்மவேல் பரியாசம் பண்ணுகிறதுனால புறம்பே தள்ளுண்டு போனான் என்பதை வேதத்திலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இப்படி கர்த்தர் சொன்ன பிரகாரமே இந்த இஸ்மவேல் என்பவன் நெபாயோத், கேதார், அத்பியேல், மிப்சாம், மிஸ்மா, தூமா, மாசா, ஆதாத், தேமா, எத்தூர், நாபீஸ், கேத்மா என்ற இவர்கள் எல்லாம் பிரபுக்களாக இருந்தார்கள். இந்த இஸ்மவேலர்கள் பிற்காலத்தில் இஸ்ரவேலருக்கு விரோதமாக சில இடங்களில் சண்டையிட்டார்கள். யோசேப்பை குழியிலே அவனுடைய சகோதரர்கள் தள்ளின பொழுது அதை இந்த இஸ்மவேலர் தான் 20 வெள்ளி காசுக்கு விற்று போடப்பட்ட இவனை இஸ்மவேலர்கள் தான் வாங்கி எகிப்துக்கு கொண்டு போனார்கள் என்பதை வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடுத்து இந்த ஏசாவை பற்றி பார்க்கும் பொழுது ஈசாக்கு, ரெபேக்காள் ஆகிய இந்த 2 பேருக்கும் ஏசாவும் யாக்கோவும் பிறக்கிறார்கள். இவர்கள் பெரியவர்கள் ஆன பொழுது ஏசா வேட்டையில் வண்ணவனும்
வல்லவனும் வன சஞ்சாரியுமாக இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாக இருந்தான் என்று ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஏசாவும் வன சஞ்சாரியாக இருந்ததுனால அங்கும் இங்கும் அலைந்து கொண்டு காட்டிலே திரிந்து வேட்டையாடி கொண்டிருந்தான். இவனுக்கு குடும்பத்தின் சூழ்நிலைகள் தெரியாது. குடும்பத்தில் இருக்கிற தாய் தகப்பனோடு இவன் இருக்கிறதில்ல. தன் சகோதரனாகிய யாக்கோபோடும் இருக்கிறதில்ல. யாக்கோபு கூடாரவாசியாக அந்த தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்து ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டு ஏதோ ஒரு காரியங்களை செய்து கொண்டு அங்கே இருந்தான். அவன் இப்படி காட்டிலும் மேட்டிலும் வனத்திலும் சுற்றி திரிந்து கொண்டு வேட்டையாடி கொண்டு ஒரு நாள் வந்த பொழுது அவனுக்கு மரணத்துக்கு ஏதுவான பசி உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு சிவப்பான கூழை சமைத்து கொண்டிருக்கும் போது அந்த கூழையில எனக்கு கொஞ்சம் தா, நான் மிகவும் இளைத்திருக்கிறேன் என்று சொல்லும்போது யாக்கோபு ஏற்கனவே எத்தன் அல்லவா, அப்படியானால் உன் சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விற்று போடு என்று சொன்னதும், இந்த சேஷ்டபுத்திர பாகம் என்பது ஒரு ஆசீர்வாதம். தலைப்பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய சொத்திலே 2 மடங்கு ஆசீர்வாதம். இதுதான் சேஷ்டபுத்திர பாகம். அவன் சொல்லுகிறான், ஏசா, நான் சாக போகிறேன், இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை வைத்துக் கொண்டு நான் என்ன செய்ய போகிறேன், சேஷ்டபுத்திர பாகம் எனக்கு வேண்டாம் என்று அதை அலட்சியம் பண்ணுகிறான். இதற்கு காரணம் குடும்பத்திலே குடும்ப பாங்கிலே அவன் இருந்திருந்தால் அவனுக்கு இதெல்லாம் தெரியும். அது மட்டுமல்ல, அவன் அங்கே இருந்ததான கானானிய பெண்களோடு ஏத்தியர், எபூசியர், கானானியர், கிர்காசியர் போன்ற 7 ஜாதிகள் உள்ள ஜனங்கள் அங்கே இருந்தார்கள் அல்லவா, அவர்களோடு கலந்து இவன் ஒரு இஸ்ரவேலனாக இருந்த போதிலும் ஆனால் அவன் அதற்கு ஏற்ப நடந்து கொள்ளவில்லை. யாக்கோபுடைய வம்சம் தான் இஸ்ரவேல் வம்சம், யாக்கோபுடைய பிள்ளைகள். ஆனால் ஏசா ஆபிரகாமுடைய ஒரு சந்ததி, அவனும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வம்சம்தான். அந்த இஸ்ரவேல் வம்சத்திலே அவனுக்கு நேரடியான தொடர்பு இல்லாமல் இருந்தாலும் கூட அவன் ஒரு புறஜாதி அல்ல. அவன் ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததி. ஏனென்றால் இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஈசாக்கினுடைய வயிற்றிலே அவன் பிறந்தான் அல்லவா. ஆனால் இவன் அதை மறந்து அங்கே இருக்கிறதான ஜனங்களோடு கலந்தான். அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய விக்கிரக ஆராதனை, அவர்களுடைய வேசுத்தனம், இப்படிப்பட்ட பாவங்களுக்குள்ளே அவன் சுழண்டு கொண்டிருந்தனால அவன் என்ன செய்தான், இப்படியே சுற்றி கொண்டிருந்தான். அவனுக்கு திருமண வயதாகிய 40 வயதான போது ஏத்தியனாகிய பெயோரியினுடைய குமாரத்தியாகிய யூதித்தையும், ஏத்தியனாகிய ஏலோனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அந்த பெண்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காலுக்கும் மனநோவாய் இருந்தார்கள் என்று ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 35ஆம் வசனம் கூறுகிறது. ஈசாக்கு இந்த காடுகளிலே வாழ்கிற மிருகங்கள், அந்த மிருகங்களுடைய உணவை மிக விருப்பப்பட்டு சாப்பிடுகிறவனைப் போல தெரிகிறது. ஏனென்றால் அவன் சொல்லுகிறான், நான் மரணமடைய போகிறேன், முதிர் வயதாயிற்று, இந்த நாளில்தான் என் மரணம் என்பதை நான் அறியேன், ஆகையால் நீ உன் ஆயுதங்களாகி உன் அம்பராத்துவனையும் உன் வில்லையும் எடுத்துக்கொண்டு வனத்துக்கு போய் எனக்காக வேட்டையாடி ருசியுள்ள பதார்த்தங்களாக சமைத்து கொண்டு வா, நான் மரணமடையும் முன்பு உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று சொல்கிறான். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 1 முதல் இருக்கிற வசனங்களில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. இதுல ஒரு செய்தி என்னவென்று சொன்னா, இவன் ஆகார பிரியனாக இருந்ததுனால ஏசா வனத்துக்கு போய் வேட்டையாடி கொண்டு வந்து அவனுக்கு ஏற்கனவே சமைத்து கொடுத்திருக்கலாம். அதனால ஏசாவின் மேல இவன் பட்சமாக இருந்தான். ஆனால் யாக்கோபு வீட்டிலேயே தங்கி தன் தாய் தகப்பனோடு கூட இருந்து
அவன் கூடார வாசியும் நல்ல குணசாலியுமாக இருந்ததுனால யாக்கோபுடைய தாயாகிய ரெபேக்காள் யாக்கோபின் மேலே பட்சமாயிருந்தார். இதுவே ஒரு பட்சபாதம் தான். தகப்பன் ஒரு பிள்ளை இடத்திலும் தாய் ஒரு பிள்ளை இடத்திலும் பாசம் வைக்கிறது தவறுதான். ஆனால் அது தேவனுடைய சித்தமும் ஒழுங்குமாய் இருக்கிறதுனாலதான் அது அப்படி சம்பவித்தது. அது வேறு செய்தி. ஏனென்றால் யாக்கோபு தான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததிக்கு தகப்பன். அவனை ஆசீர்வதித்தா தான் இஸ்ரேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். ஏசா புறஜாதி ஜனங்களுக்கு தகப்பனாக இருக்கிறதுனால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டு போனால் புறஜாதியார் ஆசீர்வதிக்கப்பட்டு போவார்கள் என்பதற்காக பிசாசு ஏசாவை தன் பக்கமாக திருப்பி கொண்டு அவனை காடு மேடுகளிலே அலைந்து திரியும்படியாக செய்ததனால ரெபேக்காள் ஞானமாக யாக்கோபுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஏசா வனத்திலே இருந்து வருவதற்கு முன்பு யாக்கோபிடத்திலே 2 வெள்ளாட்டு குட்டிகளை சமைத்து கொடுத்து ஏசாவினுடைய ஆசீர்வாதங்களை திருட்டளவாய் யாக்கோபு பெற்றுக்கொள்ளும்படி அவளை உதவி செய்தார். இது ஒரு பட்சபாதமான செய்தியாக செயலாக இருந்தாலும் அது ஒரு வகையில எதிர்கால சந்ததிக்கு ஆதரவாக அவள் செய்தாள் என்பதை நாம் இதிலிருந்து அறிந்து கொள்கிறோம். அடுத்தது, இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் சேஷ்டபுத்திர பாகத்தையும் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தையும் யாக்கோபு பெற்றுக்கொண்டதுனால ஏசா யாக்கோபை பகைத்தான், அவனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்தான். இது ஒரு செய்தி. இதனால யாக்கோபை இங்கே இருந்து கானானுடைய குமாரத்திகளில் நீ பெண் கொள்ள வேண்டாம், நீ புறப்பட்டு பதான் அராமுக்கு புறப்பட்டு போ, உன்னுடைய தாயின் சகோதரனாகிய லாபானின் குமாரத்திலே பெண் கொள் என்று சொல்லி அனுப்பினார்கள். இப்படி கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர் என்பதை ஏசா அறிந்ததுனால யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் அராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா அறிந்து தனக்கு முன்பிருந்த மனைவிகள் மாத்திரமில்லாம இஸ்மவேலின் குமாரத்தி ஆகிய மகளாத்தையும் விவாகம் பண்ணினான். இப்படி ஏசா நடந்து கொண்டான். அதற்கு பிறகு என்ன நடந்தது என்றால், ஒரு 20 வருடங்கள் கழித்து ஏசாவும் யாக்கோபும் ஒருவரை ஒருவர் சந்திக்கிறார்கள். ஏனென்றால் யாக்கோபு பதான் அராமிலிருந்து திரும்பி தன் தகப்பனுடைய வீட்டுக்கு வருகிறான். அப்பொழுது ஏசாவுக்கு யாக்கோபு சொல்லி அனுப்புகிறான். சொல்லி அனுப்புகிற போது வழியிலே வந்து அவர்கள் சந்திக்கும் போது இருவரும் கட்டி தழுவுகிறார்கள், முத்தம் செய்கிறார்கள், இருவரும் அழுகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் அவன் எப்படி இருக்கிறார் என்று சேமம் விசாரிக்கிறான். அதற்கு பிறகு காணிக்கையாக யாக்கோபு கொடுத்ததை அவன் வேண்டாம், எனக்கு இருக்கிறது என்று சொல்லும் பொழுது, இல்லை அது பெற்றுக்கொண்டால் நான் மகிழ்ச்சி அடைவேன் என்று சொன்னதும் சரி என்று அவன் அதை ஏற்றுக்கொண்டான். பிறகு புறப்பட்டு போகிறார்கள். யாக்கோபு நினைத்ததை போல ஏசா அவனை கொல்லவில்லை. கொலை செய்ய வேண்டும் என்று நினைத்திருந்தால் அவன் எப்பொழுதோ அதை செய்திருக்கலாம். ஏசாவிடத்தில் சில நன்மைகள் உண்டு, ஆனால் அவன் அப்படி வழி நடத்தப்பட்டான். அதற்கு பிறகு இவர்கள் இருவரும் அங்கே தங்கி தெரிந்திருக்க கூடாதபடிக்கு அவர்கள் ஒருவரை விட்டு ஒருவர் பிரிந்திருக்கும்படியாக அவர்களுக்குள்ளே திரளான ஆடு மாடுகள் இருந்ததுனால ஏசா தன் மனைவிகளையும் தன் குமாரரையும் தன் குமாரத்திகளையும் தன் வீட்டில் உள்ள யாவரையும், தன் ஆடு மாடுகளையும் மற்ற ஜீவ ஜந்துக்களையும் தான் கானான் தேசத்தில் சம்பாதித்த ஆஸ்தி முழுவதையும் சேர்த்துக்கொண்டு தன் சகோதரனாகிய யாக்கோபை விட்டு பிரிந்து வேறே தேசத்துக்கு போனான் என்று
ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் கூறுகிறது. இப்படி யாக்கோபு கோலும் கையுமாக யோர்தானை கடந்து போய் 2 பரிவாரங்களை உடையவனாக வந்தான். ஆபிரகாம் தனக்குண்டான எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். ஈசாக்கு தனக்குண்டான எல்லாவற்றையும் ஏசாவுக்கு தானே கொடுத்திருக்க வேண்டும். யாக்கோபுக்கு அதில் ஒரு ஆடு கூட கிடைத்திருக்காது. அதனால யாக்கோபை ஆசீர்வதிப்பது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தேவனுக்கு பிரியம். அதனாலே அவன் சுய சம்பாத்தியமாக எல்லாவற்றையும் சம்பாதித்தான். ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்ட ஆசீர்வாதத்தில் ஏசா எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டான் என்றால், வானத்திலிருந்து விடுகிற பனி உனக்கு நல்ல விளைச்சலை கொடுப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கப்பட்டதுனால ஏசா சேயீர் மலையிலே, மலை தேசத்திலே அவன் போய் குடியிருந்தான். எப்படி என்றால், இந்த சேயீர் மலை என்பது ஏதோமியரின் தகப்பனாகிய ஏசா அவனுடைய வம்ச வரலாறு என்று ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது போல, இவன் ஏதோம் என்று அழைக்கப்பட்டான். ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர். ஏதோம் என்றால் சிவப்பு என்று பொருள். இவன் சிவந்த நிறத்தை உடையவனாக இருந்ததுனால ஏதோம் என்று அழைக்கப்பட்டான். இந்த ஏதோமியருக்கு இவன் தகப்பன். இந்த ஏதோமியர் தான் பிற்காலத்தில் இதுமேயர் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் தான் ஏரோதியர் என்றும் பிற்காலத்தில் ஒரு ராஜ வம்சத்தில் இருந்தார்கள். இவனுக்கும் ஏசாவுக்கும் ஏசாவுடைய குடும்பத்திலும் பிரபுக்கள் உண்டு. ஏசாவினுடைய வம்சத்தை பார்க்கும் பொழுது கானான் தேசத்து பெண்களிலே ஏத்தியனுடைய குமாரத்தியாகிய ஆதாள், ஏபீனின் குமாரத்தியாகிய அகோலிபாமால், இஸ்மவேல் வம்சத்தில் அவனுடைய குமாரத்தியாகிய பஸ்மாத், இப்படி இவன் விவாகம் பண்ணியிருந்தான். இந்த ஆதாள் என்கிறவள் எலிப்பாசை பெற்றாள். ஆதாள் என்கிறவள் இவள் ஏதோ தேசத்தில் இருந்ததான இந்த பிரபுக்கள் வம்சத்தை சேர்ந்தவள். அவள் எலிப்பாசை பெற்றாள். இந்த எலிப்பாஸ் என்பவனுக்கு அமலேக்கு பிறந்தான். இந்த அமலேக்கு தான் தேவனுக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் விரோதமாய் கிரியை செய்கிறவனாக இருந்தான். பிசாசு எப்படி பயன்படுத்துகிறான் பாருங்களேன். ஏசாவின் வம்சத்தில் பிறந்தவன் இந்த அமலேக்கு. இந்த அமலேக்கு ஏசா சேயீர் மலையிலே குடியேறினா. ஏசாவுக்கு ஏதோம் என்று பெயர் என்று ஆதியாகமம் 36ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் கூறுகிறது. சேயீர் மலையிலே இருக்கிற ஏதோமியருடைய தகப்பனாகிய ஏசாவின் சந்ததிகளும் ஏசாவின் குமாரரின் நாமங்களும் என்று பார்க்கும் பொழுது, இந்த ஏசாவின் மனைவியாகிய ஆதாளுடைய குமாரனுக்கு எலிப்பாஸ் என்று பெயர். ஏசாவின் மனைவியாகிய பஸ்மாத்துடைய குமாரனுக்கு ரெகுவேல் என்று பெயர். திம்னால் ஏசாவின் குமாரனாகிய எலிப்பாசுக்கு மறுமனையாட்டியாக இருந்து இந்த திம்னால் எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றார். இவர்கள் ஏதோம் என்ற ஏசாவின் சந்ததிகள். இவர்களே அவர்களிலே இருந்த பிரபுக்கள். ஏசாவின் குமாரர்களே தோன்றிய பிரபுக்கள் எலிப்பாசுடைய குமாரராகிய தோமான் பிரபு, ஓமார் பிரபு, செப்போ பிரபு, கேனாஸ் பிரபு, கோராகு பிரபு, கத்தாம் பிரபு, அமலேக் பிரபு. இவர்கள் பிரபுக்களாக இருந்தார்கள். தேவன் ஏன் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார்? பிசாசு நயவஞ்சகமாக ஏசாவை அப்படியே தன்வசமாக்கி கொண்டான். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல 3ஆம் வசனத்துல, நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள்? கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா?
ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்தரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவமாக்கினேன் என்று சொல்கிறார். இதற்கு காரணம் என்ன என்றால், இந்த அமலேக்கு என்பவன் ஏசாவின் பேரன். இவன் மூலமாக பிசாசு கிரியை செய்தான். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் இருந்து புறப்பட்டு, எகிப்திலிருந்து புறப்பட்டு வனாந்தரத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள். அங்கே தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அந்த நேரம் பார்த்து அமலேக்கு இவர்களுக்கு எதிர்கொண்டு போய் பாளையத்தின் பின்புறத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் வெட்டினான். பலவீனப்பட்டவர்கள், விடாய்த்தவர்களை வெட்டினான். அப்பொழுது அமலேக்கு இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணும் பொழுது ஆரோனும் ஊரும் மோசேயும் மலையின் மேல் இருக்கிறார்கள். அப்பொழுது யோசுவா யுத்தம் பண்ணுகிறான். மோசே தன் கைகளை வானத்துக்கு நேராக உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்தும் பொழுது அமலேக்கு தோற்று போகிறான். இது ஒரு பொல்லாத ஆவி. இதற்கு காரணம் ஏசா. குறைந்தபட்சம் ஏசா சேயீர் மலைக்கு போகாம இந்த கானானியரோடு இங்கேயே இருந்து விட்டிருந்தால் கூட பரவாயில்லை. இவன் அங்கே போய் இப்படி இன்னும் மோசமாக நடந்து கொண்டான். அது மட்டுமல்ல, இந்த அமலேக்கியரை அழித்து போட வேண்டும். ஏனென்றால் தேவன் சொன்னார், வானத்தின் கீழ் எங்கும் பூமியில் எங்கும் இல்லாதபடிக்கு இந்த அமலேக்கை நிர்மூலமாக்குவேன். இது கர்த்தருடைய யுத்தம், தலைமுறை தலைமுறை நடக்கும். ஏனென்றால் தேவனுடைய சிங்காசனத்துக்கும் ராஜ்யத்துக்கும் விரோதமாக அமலேக்கு கிரியை செய்வான் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கும் இந்த ஆவி கிரியை செய்து கொண்டிருக்கிறது. இந்த அமலேக்கின் ஆவி தேவையில்லாமல் வந்து சண்டை போடும். யாரோடு சண்டை போடும் என்றால் இஸ்ரவேலர்களோடு, தேவனுடைய பிள்ளைகளோடு, சபையிலே நன்றாக ஆவிக்குரிய ஜீவியத்தில் நன்றாக முன்னேறி கொண்டிருக்கிறவர்களை கவிழ்த்து போடும்படியாக, அவர்கள் பலவீனப்பட்டிருக்கிற நேரத்தில், சோர்ந்து போயிருக்கிற நேரத்தில் அவர்களுக்கு விரோதமாக வரும். இதை எப்படி மேற்கொள்ளலாம்? ஸ்தோத்திரத்தின் மூலமாகத்தான். கைகளை உயர்த்து வானத்துக்கு நேராக ஸ்தோத்திரிக்கும் பொழுது அந்த ஆவி அடங்கி போகும். அடுத்து இந்த அமலேக்கின் ஆவியை, அமலேக்கை கொண்டு போடும்படியாக, அவனை சிதறடிக்கும்படியாக முதல் ராஜாவாகிய சவுலுக்கு தேவன் கட்டளையிட்டார். ஆனால் அவன் தேவனுக்கு கீழ்ப்படியாம அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை உயிரோடு தப்புவித்து நல்ல செழிப்பான ஆடு மாடுகள் எல்லாம் விட்டு நலிவுண்ட ஆடு மாடுகளை மாத்திரம் வெட்டி போட்டான். தேவனுக்கு முழுமையாக கீழ்ப்படியாம தேவனையே வஞ்சித்ததுனாலே அவனை ராஜாவாக இல்லாதபடி தள்ளி போட்டான். இதற்கெல்லாம் காரணம் ஏசா. ஆதாம் கனியை புசித்தான். நன்மை தீமை அறிந்த கனியை புசித்ததுனாலே அவன் கீழ்ப்படியாமையினால தள்ளுண்டு போனதுனால தேவன் ஆதாமை மாத்திரமல்ல அந்த கனியை கொடுத்த பூமியையும் சபித்தார். அப்படித்தான் ஏசாவை அவர் சபிக்க இதுதான் ஒரு காரணம். அடுத்து அங்கே இருந்ததான கானானியரோடு கலந்து இப்படி அவன் தன்னை இங்கும் அங்கும் அலைந்து கொண்டிருக்கிறதான அந்த பிசாசின் ஆவிக்கு ஒப்பு கொடுத்ததுனால இப்படி ஆனது. அடுத்ததாக பார்க்கும் பொழுது பிற்காலங்களிலே இந்த ஏதோமியர் தான், ஏசாவின் வம்சத்தை சேர்ந்த பிரபுக்கள் தான் இதுமேயர், ஏரோதியர் என்று அழைக்கப்பட்டார்கள். இந்த ஏரோது வம்சம்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையே கொலை செய்யும்படியாக ஏரோது முயற்சி செய்தான். யோவான் ஸ்நானனை சிரச்சேதம் பண்ணினான். அது மட்டுமல்ல, ரோமாபுரி ஆட்சியில் இவர்கள் எல்லாம் ராஜ்யபாரம் பண்ணுகிற சின்ன சின்ன பிரபுக்களாக, ராஜாக்களாக இருந்தார்கள். இவர்கள் காலத்திலே தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார். அது மட்டுமல்ல, அநேக ரோமர்கள் கிறிஸ்தவர்களையும் தேவனுடைய ஊழியர்களாகிய அப்போஸ்தலர்களையும் கொலை செய்தார்கள். இப்படி இந்த காரியங்கள் எல்லாம் ஏசாவின் சந்ததியினாலே தான் உண்டானது. இதனாலே தான் ஏசாவை அவர் வெறுத்தார். அது மட்டுமல்ல,
இந்த ஏதோமியர் என்று சொல்லக்கூடிய ஏசா வம்சத்தை சேர்ந்தவர்கள் இஸ்ரேல் ஜனங்களுக்கு விரோதமாக கிரியை செய்தார்கள். அவர்களோடு சண்டை போட்டார்கள். ஏதோமியர் இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ண வந்ததை நாம் யோசபாத்தின் காலத்தில் பார்க்கலாம். யோசபாத்துக்கு விரோதமாக ஏதோமியரும் அம்மோனியரும் மோவாபியரும் இவர்களெல்லாம் சகோதரர்களாக இருந்தாலும் வந்து சண்டை போட்டார்கள். ஆனால் அவன் தேவனை நோக்கி ஸ்தோத்தரித்தான். அவர்கள் எல்லாம் தானாக வெற்றுண்டு அழிந்து போனார்கள். அது மட்டுமல்ல, இஸ்ரவேல் ஜனங்கள் சிறைப்பட்ட பொழுது அல்லது அவர்கள் கஷ்டப்பட்ட பொழுது ஏசா அதற்காக கவலைப்படாமல் ஏசாவின் வம்சத்தாராகிய ஏதோமியர் சந்தோஷப்பட்டார்கள் என்பதை எல்லாம் வேதத்தில் இருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். இதனாலே தான் தேவன் ஏசாவை பிரித்தார். அடுத்து எசேக்கியேல் புத்தகத்தில் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோ யூதா வம்சத்தாரிடத்திலே குரோதம் தீர்த்து வழிவாங்கி பெரிய குற்றம் செய்தார்கள். அதனாலே ஏதோம் தேசத்துக்கு விரோதமாக என் கையை நீட்டி அதில் மனுஷரையும் மிருகங்களையும் இராதபடிக்கு சங்காரம் பண்ணி அதை வனாந்திரமாக்குவேன். அவர்கள் பட்டயத்தால் விழுவார்கள். இஸ்ரவேலராகிய என் ஜனத்தின் கையினாலே ஏதோம் இடத்தில் பழி வாங்குவேன். அவர்கள் என் கோபத்தின்படியும் என் உக்கிரகத்தின்படியும் ஏதோமுக்கு செய்வார்கள். அப்பொழுது நான் பழி வாங்குகிறது இன்னதென்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள் என்று எசேக்கியேல் 25ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்து ஏதோமியர் சொல்லுகிறார்கள், நாம் எளிமைப்பட்டோம், பாழானவர்களை திரும்ப கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். கர்த்தர் அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றென்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்று சொல்லப்படுவார்கள் என்று சொல்கிறார். இப்படி தேவனே சினம் வைக்கிற ஜனம், தேவனே பழிதீர்க்கிற ஜனம், தேவனே நியாயந்தீர்க்கிற ஜனம் என்று இந்த ஜனங்களை வேதம் சொல்கிறது. அவன் வனாந்திரத்தில் பிசாசை போல சுற்றித்திருந்தான். ஆனாலும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சந்ததியில ஆபிரகாமுக்கு தேவன் வாக்கு பண்ணினார். அதன்படி உன்னை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தின்படி அந்த ஆசீர்வாதங்கள் இவனுக்குள்ளே வந்தாலும் அது வழி தப்பி அவன் சென்று விட்டதுனால அந்த ஆசீர்வாதம் அவருக்கு நிரந்தரமாக இல்லை. ஆசீர்வாதத்தை எல்லாம் சாபமாக மாற பண்ணுவேன் என்று கர்த்தர் சொன்னது போல இப்படி செய்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. அடுத்தது நிம்ரோத் என்று பார்க்கும் பொழுது, நோவாவின் குமாரனாகிய சேம், காம், யாப்பேத் என்கிறவர்கள் 3 பேர் நோவாவுக்கு ஜலப்பிரளயத்துக்கு பிறகு இவர்கள் மூலமாக பிறந்தார்கள். இதுல காமுடைய குமாரர் சேம், காம், யாப்பேத் என்ற 3 பேர் அல்லவா. இந்த காம் உடைய குமாரர் கூஷ், மிஸ்ராயிம், பூத், கானான் என்பவர். இந்த கானான் சபிக்கப்பட்டான். இந்த கூஷுடைய குமாரன் யார் என்று சொன்னா சேபா, ஆவிலா, சப்தா, ராமா, சப்திகா, சேபா, திதான் என்பவர்கள். இந்த பெயர்கள் எல்லாம் பார்த்தா இன்றைக்கு இருக்கிறதான பல நாடுகள் தான், இந்த மனிதனுடைய பெயரிலே தான் இந்த நாடுகள் இன்றைக்கு இருக்கிறது. கூஷ் என்கிறவர்களை பார்த்தா கூஷிஸ்ட் என்று சொல்கிறார்கள். அது கூஷ் ஒரு தேசமாக இருக்கிறது. கானானின் பெயரில் கானான் தேசம் இருக்கிறது. பூத்திஸ்ட், மிஸ்ராயிம் என்பது எகிப்தாக இருக்கிறது. இப்போ இந்த சேபா, ஆபிலா, ராமா, சப்தா, சப்திகா, சேபா, திதான் என்கிறெல்லாம் இந்த அரேபிய தேசத்தில் இருக்கக்கூடிய சில நாடுகளாக இருக்கிறது. இப்படி கூஷ் நிம்ரோதை பெற்றான். இவன் பூமியிலே பராக்கிரமசாலியாக
கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான். அதனால கர்த்தருக்கு முன்பாக பலத்த வேட்டைக்காரனாகிய நிம்ரோதைப் போல என்ற ஒரு வழக்கச் சொல் உண்டாயிற்று என்று இதெல்லாம் ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 1 இருந்து 9, 10 வசனங்கள் வரைக்கும் சொல்லுகிறது. இப்படி பார்க்கும் பொழுது இந்த வம்சத்திலே பிறந்த இவர்கள் ஒரு பிரபுக்களைப் போல, ஒரு ராஜாக்களைப் போல இருந்தார்கள். ஏனென்றால் இவன் ஒரு பலத்த வேட்டைக்காரனாக இருந்தான் என்று சொன்னால், சரித்திரம் என்ன கூறுகிறது என்று சொன்னால், அந்த காலத்திலே நிறைய மிருகங்கள் கட்டுக்கடங்காமல் பெருகிய பொழுது அந்த மிருகங்களை எல்லாம் வேட்டையாடி அழித்து கொன்று போட்டதுனால இவன் ஒரு வல்லவனான, ஒரு பலசாலியான ஒரு மனிதனாக இருக்கிறதுனால ஜனங்கள் இவனை ஒரு பிரபுவாக, இவனை ஒரு தலைவனாக ஏற்றுக்கொண்டதாக சொல்லப்படுகிறது. இதற்கு காரணம் பிசாசு இவனை உயர்த்தி காண்பித்தான். இவன் காலத்திலே சில இடங்களை, சில தேசங்களை, சில பகுதிகளை உருவாக்கி அங்கே இருக்கிற ஜனங்களை எல்லாம் இவன் ஒரு ஆண்ட ஒரு ராஜ்யமாக சினையா தேசத்தில் இருக்கிற பாபேல், ஏரோக், அக்காத், கல்னே போன்ற இடங்கள் அவன் ஆண்டதான சில சின்ன சின்ன ஸ்தானங்களாக இருந்தது. இந்த சினையா தேசத்தில் தான் பாபேல் என்ற கோபுரத்தை இவன் மூலமாக கட்டும்படி பிசாசு கிரியை செய்தான். கர்த்தர் அதை அழித்து போட்டார், பாஷையை தாறுமாறாக்கினார் என்று வேதத்திலிருந்து அறிந்து கொள்கிறோம். இவனை எப்படி பிசாசு பயன்படுத்தினான் என்று சொன்னால், பேர் விளங்க பண்ணுகிற ஆவி அவனுக்குள்ளே புகுந்தது. அவனுடைய பெயரை விளங்க பண்ணும்படியாக ஒரு பெரிய கோபுரத்தை கட்டி உலகமெங்கும் அவனுடைய பெயர் பிரஸ்தாபப்படுத்தப்பட வேண்டும், ஜனங்கள் எல்லாம் ஒரே இடத்துல கூடி வாழ வேண்டும் என்று நினைக்கும்படியாக செய்தது. ஆனால் தேவனுடைய நோக்கம் பூமி எங்கும் குடியிருக்கும்படி செய்து காலங்களையும் திட்டங்களையும் எல்லைகளையும் தேவன் குறித்திருக்கிறார் என்று நமக்கு அப்போஸ்தலர் 17ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டது. அதனாலே தேவன் தாறுமாறாக்கினார். இப்படி பிசாசு இவனை கொண்டு இந்த காரியம் செய்கிறது மாத்திரமல்ல, இவன் தன்னையே வணங்கும்படியாக ஒரு விக்கிரக ஆராதனைக்கு மூல காரணமாக இருந்தான் என்று சரித்திரம் கூறுகிறது. அதற்கு நமக்கு தெளிவான வேத ஆதாரங்கள் கிடையாது. அதே போல செமிராமிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த விக்கிரக வழிபாடும் இவனாலே உண்டானது. பாகால் என்கின்ற சூரிய நமஸ்காரத்தையும் இவன் காட்சி காலத்தில் தான் செலுத்தினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. செமிராமிஸ் என்கின்ற வனதேவதை, வானராக்கின் என்கின்ற வனதேவதை இதெல்லாம் அவனுடைய ஆட்சி காலத்தில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கெல்லாம் நமக்கு சரியான ஒரு ஆதாரம் கிடையாது. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், எசேக்கியேல் 8ஆம் அதிகாரத்தில் அங்கே தம்பூசுக்காக அழுகிற பெண்களையும் பார்த்ததாக சொல்லப்படுகிறது. சூரியனை நமஸ்கரித்ததாக சொல்லப்படுகிறது. அங்கே தம்மூஸ் என்கிறவன் யார் என்று சொன்னால், அவன் இந்த நிம்ரோதின் மகன். இவன் வேட்டையாடி வரும்பொழுது, வேட்டையாடுகின்ற நேரத்தில் இறந்து போனான். அப்பொழுது ஒரு வழக்கம் இருந்தது, இறந்து போனவர்களுக்காக ஒன்று கூடி அழும் பொழுது அவன் உயிரோடு எழுந்து வருவான் என்ற நம்பிக்கையில் தம்மூசுக்காக அங்கு பெண்கள் அழுதார்கள் என்று பார்க்கிறோம். இப்படி இந்த விக்கிரக ஆராதனைக்கெல்லாம் அவன் தான் பலி செலுத்துகிறது, குழந்தைகளை தீக்கடக்க பண்ணுவது, இதற்கெல்லாம் ஒரு அடிப்படை வித்து அவன் தான் என்பதை சரித்திரம் கூறுகிறது. அதில் தம்மூசை பற்றிய செய்தி மாத்திரம்தான் நமக்கு ஒரு ஆதாரமாக இருக்கிறது. அடுத்தது இவன் அந்த தேசத்திலிருந்து அசூருக்கு புறப்படுகிறான். அசூர் என்று சொன்னால் அது அசீரியா அல்லது சீரியா என்கின்றதான அந்த ஒரு பகுதியாக இருக்கலாம். அடுத்து நினிவே, ரெகபோத், காலாக், ரெசின் போன்ற பட்டணங்களை அவன் கட்டினான் என்று ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கூறுகிறது. இந்த நினிவே பட்டணம் தான் அங்கே அவர்களுடைய அக்கிரமங்கள் பெருகி இருந்ததுனால அதை அழிக்கும்படியாக தேவன் நினைத்தார். அங்கே தான் யோனா தீர்க்கதரிசி அனுப்பினார் என்பதெல்லாம் நம் வேதத்திலே இருந்து யோனா புத்தகத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நினிவே பட்டணமும் இவனாலே தான் கட்டப்பட்டது.
இப்படி விக்கிரக ஆராதனை போன்ற பல பாவங்கள் உண்டாவதற்கு இவன் காரணமாக இருந்தான். அடுத்ததாக பார்க்கும் பொழுது இந்த மனிதன் வேறு என்னவெல்லாம் செய்தான் என்று பார்க்கும் பொழுது பல பட்டணங்களை எல்லாம் அவன் கட்டினான். இவன் ஒரு வேட்டைக்காரனாக இருந்தான் என்பதை இந்த வசனங்கள் கூறுகிறது. அடுத்து இந்த வம்சங்களிலே கானான் தன் மூத்த மகனாகிய சீதோனையும் கேத்தையும் எபூசியரையும் எமோரியரையும் கிர்காசியரையும் ஈவியரையும் அர்கியரையும் சீனியரையும் அர்பாதியரையும் செமாரியரையும் காமாத்தியரையும் பெற்றான். பின்பு கானானியர் எங்கும் வசித்தார்கள். இது கானானுடைய ஒரு பரம்பரை. இந்த கானானின் எல்லை சீதோன் என்று சொல்கிறோம் அல்லவா, இந்த சீதோன் தான் தீரு சீதோன் பட்டணமாக இருந்தது. இது கானானுடைய குமாரனாகிய மூத்த குமாரனாகிய சீதோனுடைய ஒரு தேசம். இந்த சீதோன் பட்டணத்தில் தான் தீரு சீதோன் பட்டணத்தையும் தேவன் பிற்காலத்தில் அழித்து போட்டார் என்றால் பெருமை மேட்டிமை வந்தது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் வம்சம் எருசலேம் தேவனுடைய நியாய தீர்ப்பினாலே நேபுகாத்நேச்சாரினால் அழிக்கப்பட்ட பொழுது தீரு மிகவும் மகிழ்ந்து என்னிடத்தில் எல்லாம் புரண்டு வரும் என்று சொன்னதுனால தேவன் அதை சங்கரித்தார், அழித்தார். அது ஒன்றுமில்லாமல் வெறும் பாறைகளாக்கி வலைகளை விரிக்கிற இடமாக போகும் என்று சொன்னது போல இன்றைக்கு வலைகளை விரிக்கிற இடமாக இருக்கிறது என்று நாம் அறியலாம். இப்படி இந்த 3 பேரை பார்க்கும் பொழுது இவர்கள் சுற்றித் திரிகிற ஆவியுடைய பிசாசின் ஆவியினாலே இவர்கள் வழிநடத்தப்பட்டார்கள். எனவே நாம் நம்மை பாதுகாத்து கொண்டு தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறவர்களாக இருக்க நமக்கு தேவன் உதவி செய்யும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். அன்பின் தெய்வமே கர்த்தாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். எங்களுடைய வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தத்தின்படி நாங்கள் உருவாக்கப்பட வேண்டும், நடத்தப்பட வேண்டும். பரிசுத்த ஆவினால நடத்தப்படட்டும். பிசாசினாலே நடத்தப்பட்டு உமக்கு பிரியமில்லாத ஒரு ஜாதியாக வம்சமாக நாங்களோ எங்களுடைய வம்சத்தாரோ போகாதபடிக்கு எங்களுக்கு உதவி செய்யும். தொடர்ந்து பாதுகாத்து வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் வேண்டுகிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.